பாசிப்பயிரில் சூப்பரான குருமா வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிரை வந்து இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா வாசனை வர அலைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேவையான தண்ணி உப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம் வந்து சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட வந்து ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, பச்சை பயிர்லையும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம், அது பத்தலைன்ற பட்சத்துக்கு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணியும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பச்சை மிளகாய் தான் இதுக்கு வந்து காரத்துக்கே. அதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வந்தாலும் ஒரு தாளிப்பு சேர்த்தா போதும். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டோம்னா சூப்பரான பாசிப்பயிர் குருமா வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம், டிஃபன் இட்லி, தோசை இது கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.